வணக்கம். ஸோ இன்றைக்கி எந்த தமிழ் படமும் ரிலீஸ் ஆகலைன்றதுனால நம்ம இங்கிலீஷ் படத்தை போய் ரிவ்யூ பண்ணுவோம். அதனால் டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். மார்வல் யூனிவர்ஸோடைய ஃபேஸ் 3 விரிவாக்கத்தில் வந்து சிவில் வாருக்கு அப்புறம் டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் ரிலீஸ் ஆயிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா தளபதி சண்டை மாதிரி சின்ன பலத்தனமாக டிசி காமிக்ஸ் ஆளுங்க வந்து நேற்று வந்து வண்டர் உமன் ட்ரெய்லர் விட்டு டஃப் விடுறாங்களாம். அதை பற்றி பேசுவாங்களாம், இதை பற்றி பேச மாட்டாங்களாம். சின்ன பிள்ளைத்தனமாக இல்லை. சரி, நம்ம ரிவ்யூ பார்க்கலாம். டாக்டர் ஸ்டீஃபன் ஸ்ட்ரேஞ்ச் ஒரு பெரிய நியூரோ சர்ஜன். ஒரு ஆக்சிடென்ட்ல அவருடைய கை நரம்புகள் பாதிக்கப்பட்டு செயல்பட முடியாமல் போயிடுது. ஸோ அதுக்கான தீர்வை தேடி எங்கெங்கேயோ போறாரு, யாருமே ட்ரீட்மெண்ட் இல்லைன்னு சொல்லிடுறாங்க. கடைசியில் ஒரு நேபாளுக்கு போறாரு. அங்கே தி ஏன்ஷியன்ட் ஒன் அப்படிங்கிற ஒரு குரு அவருக்கு குணப்படுத்துறதோட நிறைய சூப்பர் ஹியூமன் விஷயங்களெல்லாம் சொல்லித்தராங்க. ஸோ இதுக்கப்புறம் டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் ஒரு சூப்பர் ஹீரோவாக மாறுறாரு. சார் எப்படி வில்லன்களை எதிர்த்து போராடுறாரு அப்படிங்கிறதான் டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் படத்துடைய மீதி கதை. How did you become a doctor? Study and practice. Years of it. படத்தோட ஹீரோ பெனடிக்ட் கம்பர்பேட்ச். ஷெர்லாக் டிவி சீரிஸ் பார்த்த எல்லாருக்குமே அவரோட நடிப்பை பற்றி நல்லாவே தெரிஞ்சிருக்கும். இந்த சர்லாக்லாம் பார்க்கலையே எங்களுக்கு. சர்லாக் பால் பவுடர்லாம் இல்லை, ஷெர்லாக் அது ஒரு டிவி சீரிஸ். அது பார்க்காதவங்களுக்கு டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் பாருங்க, அவர் நடிப்பு பற்றி நல்லா தெரியும். அந்த டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் கேரக்டருக்கு தேவையான அந்த ஆட்டிடியூட், கிரேஸ் ரெண்டுத்தையுமே தன்னுடைய நடிப்பில் சூப்பராக கொண்டு வந்திருக்காரு. முதல்ல ஈகோயிஸ்டிக்காகவே அலையிறது, அப்புறமா கொஞ்சம் நம்மளோட விஷயங்கள் நிறைய விஷயங்கள் கற்றுக்கணும் அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக மாறுறது. அசால்ட்டான டைலாக் டெலிவரின்னு மனுஷன் பின்னிட்டாரு. அப்புறம் ஏன்ஷியன்ட் ஒன்னா நடிச்சிருக்கிற டில்டா ஸ்வின்டன். முக்கியமாக ஒரு விஷயம் படம் பார்க்கும்போது யோசிச்சான், மறந்துட்டான். ஸோ இப்போ நான் வந்து அவனுடைய ஆஸ்ட்ரல் பீயிங் நான் தான் சொல்லணும் அதை. அதாவது இந்த பெனடிக்ட் கம்பர்பேட்ச் டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் கேரக்டரும் அயன்மேன் கேரக்டரும் ராபர்ட் டவுனி ஜூனியரும் ஒன்னா ஸ்க்ரீனில் வந்து எப்படி இருக்கும், செம்மையாக இருக்கும்ல. யோசிச்சான், மறந்துட்டான். What's this? My mantra? It's the Wi-Fi password. ஏன்ஷியன்ட் ஒன்னா நடிச்சிருக்கிற டில்டா ஸ்வின்டன், ஃப்ரெண்டா நடிச்சிருக்கிற சியோட்டல் HO4 கேர்ள் ஃபோன் நடிச்சிருக்குதா? என்னடா இது? ஜியோ ஃபோன்லாம் இல்லை, சியோட்டல் HO4. அதே மாதிரி வச்சு விட்ற. ஐயோ, அவர் வந்து ஆஸ்கர் நாமினி ஆயிருக்கிற ஒரு ஆக்டர். அவர் 12 Years a Slave படத்துக்காக டைட்டானிக் நடிச்சிருக்காரா? அவர் எதுக்கு டைட்டானிக் நடக்கணும்? அதுதானே அவார்டு வாங்கிச்சு. ஆண்டவா, என்னை விட்டுருங்க. உங்க ஆங்கில பட அறிவு பார்த்து நான் வியக்கேன். கேர்ள் ஃப்ரெண்டாக நடிச்சிருக்கிற ரேஷல் மெக்காடம்ஸ், அப்புறம் இந்த லைப்ரரியான நடிச்சிருக்கிற பெனடிக்ட் வாங்னு எல்லாமே செம்மையாக நடிச்சிருக்காங்க. மார்வலோடைய மற்ற படங்கள் மாதிரியே டெக்னிக்கலாக இதுவும் ஒரு A கிளாஸ் வெற்றி படம் அப்படின்னு சொல்லலாம். சினிமாட்டோகிராஃபி, அப்புறம் சவுண்ட் டிசைனு, மியூசிக்னு எல்லாமே செம்மையாக இருக்குது. முக்கியமாக CG ஒர்க்கும் அவுட்ஸ்டாண்டிங்காக இருக்குது. And shape reality. You travel great distances in an instant. படத்தோட இயக்குனர் ஸ்காட் டெரிக்சன் இதுக்கு முன்னாடி சில லோ பட்ஜெட் ஹாரர் படங்களை டைரக்ட் பண்ணியிருக்காரு. சினிஸ்டர், எக்ஸாசிசம் ஆஃப் எமிலி ரோஸ் மாதிரியான படங்கள். இது அவருக்கு ஒரு பெரிய பிரேக். ஸோ மார்வல் கொடுத்த வாய்ப்பை மார்வலஸாக பயன்படுத்தியிருக்காரு. நல்லா கெட்டியாக பிடிச்சிக்கிட்டார் அதை அப்படின்னு தான் சொல்லணும். படத்துடைய செட்டப், அந்த நரேஷன் எல்லாமே இதுக்கு முன்னாடி இருக்கிற அந்த மார்வல் படங்களை அதே டெம்ப்ளேட்டை ஃபாலோ பண்ணுற மாதிரி இருந்தாலும் அதுலேயும் முடிஞ்ச வரைக்கும் ஒரு ஃப்ரெஷ்னஸை கொண்டு வர ட்ரை பண்ணியிருக்காரு. படத்தில் இருக்கிற ஹியூமரும் படத்துக்கு பெரிய ஸ்ட்ரென்த்தாக இருக்குது. முக்கியமாக படத்துடைய கிளைமேக்ஸ் கான்செப்ட் அட்டகாசமாக இருக்குது. Be careful which path you travel down, Strange. Stronger men than you have lost their way. படத்தோட மைனஸ்னு சொல்லலாம், ஒரு கட்டத்துக்கு மேலே கான்செப்ட் வந்து ரொம்ப பயங்கர இன்டெலெக்சுவலாக போகிற மாதிரி இருக்குது. டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் வந்து ட்ரெயின் அப் ஆகி வில்லனை ஃபேஸ் பண்ண ரெடி ஆகும்போது கிட்டத்தட்ட 1 மணி நேரம் படத்தில் போயிடுது. ஆனாலும் படத்தில் வாயை பழக்க வைக்கிற, கண்ணை பழக்க வைக்கிற விஷுவல்ஸும் திரைக்கதையோட வேகமும் இந்த மாதிரியான மைனஸ் எல்லாம் மறக்கடிக்க வைக்குது. I've spent so many years peering through time. மொத்தத்தில் மார்வல் சொல்லி அடிச்சிருக்கிற இன்னொரு படம் டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச். குழந்தைங்களால சில காட்சிகளை புரிஞ்சிக்க முடியலனாலும் கண்டிப்பாக இந்த விஷுவல்ஸ் எல்லாம் ஜாலியாக என்ஜாய் பண்ணி பார்ப்பாங்க. ஸோ இந்த வீக்கெண்ட் நல்ல ஆடியோ சிஸ்டம், நல்ல ப்ரொஜெக்ஷன், நல்ல 3D செட்டப் இருக்கிற தியேட்டருக்கு குடும்பத்தோடு போய் இந்த படத்தை நீங்கள் பார்த்துட்டு வரலாம். லூசு பையன் மறுபடியும் மறந்துட்டான். நானே வந்து சொல்ல வேண்டியதாக இருக்குது. எந்த இங்கிலீஷ் படத்தையாவது குடும்பத்தோடு போய் பார்ப்பாங்களா? இங்கிலீஷ் படம்னா எப்படி இருக்கணும்? இந்த படத்தில் ஒரு சின்ன கிஸ்ஸிங் சீன் கூட இல்லை. Looking for you. மற்ற
மார்வல் காமிக்ஸ் படங்கள் மாதிரியே இந்த மார்வல் காமிக்ஸ் படத்தோட எண்ட் கிரெடிட் சீன்லயும் அடுத்த பார்ட்டுக்கான லீடெல்லாம் வச்சிருக்காங்க. 2 லீடு வச்சிருக்காங்க ஆக்சுவலா. ஸோ ஃபர்ஸ்ட் லீடு வந்து அடுத்த அவெஞ்சர்ஸ் பார்ட்ல எப்படி இந்த டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் உள்ள வருவாரு அப்படின்றதுக்கான ஒரு லீடு. அவர் வந்து தார் கூட பேசுற மாதிரியான ஒரு காட்சி வச்சிருக்காங்க. அடுத்த லீடு வந்து செகண்ட், அதாவது டாக்டர் ஸ்ட்ரேஞ்சோட செகண்ட் பார்ட்டுக்கான ஒரு லீடை வச்சிருக்காங்க. ஒரு வில்லனை இன்ட்ரோடியூஸ் பண்ணி பண்றாங்க. ஸோ இதை வந்து நீங்க எண்ட் கிரெடிட்ஸ் ஃபுல்லா உட்காந்து பாத்தீங்கன்னா தான் அதெல்லாம் நீங்க பார்க்க முடியும். இந்த சிங்கம் 1, சிங்கம் 2, சிங்கம் 3 மாதிரியா அதுவும்? சிங்கமா? நான் சுகப்பிரசனம் குறப்பிரசனம் கேட்டேன். சம்பந்தம் இல்லாம பேசுறாங்களே சாமி.